என்னையும் மணிப்பாக இருக்குது ப்ரோ. டார்லிங் ஸ்டோர் ஒர்க் பண்ணுறேன். தெரிஞ்சு ரெஃபர் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஜென்ரலாக நம்ம சாப்பிட போகும்போது புரோட்டா, தோசை நம்ம ஜென்ரலாக சாப்பிட போவோம் பிரியாணின்னு. ஓவரால் காம்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா 7 வகையாக இருக்குது. உங்களுக்கு மீன் இருக்குது, காடை சில்லி, முட்டை, சிக்கன் எல்லாமே இருக்குது. 150 ஒர்த்து தான். எல்லாம் ட்ரை பண்ணுங்க, நல்லா தான் இருக்கும், சாப்பிட்லாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம்கே பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எம்கேஸ் வியூ. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அமுதா விலாஸுங்கிற ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் 3 ரோட்டில் ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் தாங்க இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபாய்க்கு வந்து 5 வகையான நான்வெஜ் ஐட்டமும், அது கூடவே அன்லிமிட்டட் சாப்பாடும், அது கூடவே பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 வகையான குழம்பும் கொடுத்து இது எல்லாத்தையும் வெறும் 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லை மக்களே, இவங்க கிட்ட வந்து 150 ரூபா மெனு மட்டும் இல்லாமல் 250 ரூபா மெனு, 350 ரூபா மெனுன்னு சொல்லிட்டு நிறையவே வச்சிருக்காங்க. ஸோ அந்த மெனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஷ்ஷஸுமே நிறைய வேரி ஆகும். என்னப்பா ஒவ்வொரு ஹோட்டல்லாம் பார்த்தா வெறும் 100 ரூபாய்க்கே வந்து 7லேருந்து 10 வகையான கறியெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கே வெறும் 5 வகையான கறி தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வந்து குவான்டிட்டி கொடுக்குறங்கிறது மேட்டர் கிடையாது மக்களே, நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறங்கிறது தான் முக்கியம். இவங்க வந்து 150 ரூபாய்க்கு வந்து இந்த 5 வகையான கறி ஐட்டம் கொடுத்தாலுமே இந்த சரௌண்டிங்கில் ஓரளவுக்கு குவாலிட்டியாக வந்து இங்கே தான் கிடைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாமளும் இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கடையில் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் அதே சமயத்தில் வந்து என்னென்ன ஐட்டம்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கடைக்காரங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார், என்னுடைய பேர் சதீஷ் ராஜ். எங்கள் ஹோட்டல் பேர் ஹோட்டல் அமுதா விலாஸ். நம்முடைய ஹோட்டல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா 3 ரோட்டில் வந்து ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் நியரில் நம்ம ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது. நம்ம ஹோட்டலில் 3 வகையான வந்து ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம். 150, 250, 350. குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் உருளை, மீன் உருளை, முட்டை, ரத்த பொரியல், சில்லி சிக்கன், ரசம் மோர். இது வந்து 150க்கு வந்துடும். இது இல்லாமல் 250 பார்க்கும்போது அன்லிமிட்டட் மீல்ஸு அண்டு சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் உருளை, மீன் உருவல், போட்டி, ரத்த பொரியல், சில்லி சிக்கன், நாட்டுக்கோழி வரமிளகா வறுவல், முட்டை, ரசம் மோர். இது வந்து 250க்கு வந்துடும். 350 பார்க்கும்போது அன்லிமிட்டட் மீல்ஸு, சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் பிரியாணியோட தரும். சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், மீன் வறுவல், தலைக்கறி, போட்டி, முட்டை, ரத்த பொரியல், நாட்டுக்கோழி வரமிளகா வறுவல், காடை வந்து நாங்கள் வந்து காடை இல்லாட்டி சில்லி சிக்கன் என்ன கேட்குறவங்களோ மாற்றி செஞ்சு கொடுப்போம். ரசம் மோர். இது 350 உள்ளது சார். வெஜ்ஜு சாப்பாடும் இருக்குது நம்மள்கிட்ட. வெஜ்ஜு சாப்பாடு சாம்பார், காரக்குழம்பு, ரசம் மோர், ஒரு கூட்டு கொடுப்போம், அப்பளம் கொடுப்போம் வெஜ்ஜு சாப்பாட்டுக்கு. அதே 80 ரூபா சாப்பாடு வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, ரசம் மோர், ஒரு முட்டை கொடுப்போம். முட்டை இல்லாட்டி ஆம்லெட் அவங்க எதுனா வாங்கிக்கலாம். வீட்டு முறைப்படி நாங்கள் பார்த்து சமைக்கிறதுல ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் முதற்கொண்டு சன்ஃப்ளவர் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். பாம் ஆயில் கிடையாது. அண்டு வந்து அஜினோமோட்டோ மெயினாக நாங்கள் சேர்க்கறது கிடையாது நம்ம கடையில். வீட்டு முறைப்படி 100% வீட்டு முறைப்படி சுத்தமாக சுகாதார முறையில் நாங்கள் செஞ்சு தரோம். அது இல்லாமல் பிரியாணி நம்மகிட்ட இருக்குது. ஜீரோ சம்பா தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் பார்சல் வேணும்னா உங்களுக்கு 10 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஹாய் ப்ரோ, நேம் அரவிந்த். நான் இங்கே கேப் ஜோன்லாம் பக்கத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ராசிபுரத்துலேருந்து வரேன் ப்ரோ. நான் ரெகுலராக வந்துட்டு ஆஃப்டர்நூன் இங்கே தான் சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லாயிருக்கு. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கனால சாப்பாடு நல்லாயிருக்கு. அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்குது. நம்ம கொடுக்குற காசு கரெக்டாகவும் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் ரெகுலராக இங்கே சாப்பிட்டுட்ருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லை, சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கு. மக்களே, இந்த ரெஸ்டாரண்ட்டோட மெயின் ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டோட அமைப்பு தாங்க சொல்லி ஆகணும். என்னதான் இந்த ரெஸ்டாரண்ட் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு நார்மல் சிம்பிள் மற்ற கடைங்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலுமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் என்னதான் சிட்டிக்கு நடுவில் இருந்தாலுமே ஒரு நல்ல ஸ்பேஸோட குழந்தைங்க விளையாடுற அளவுக்கு ஒரு சின்ன கிரவுண்டோடவும், அதே சமயத்தில் வந்து ஒரே டைமில் 7லேருந்து 8 ஃபேமிலி வந்தாலும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா பெருசாக நீட்டாகவே இந்த ஹோட்டல் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை மக்களே, இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட போகிறீங்க, குழந்தைங்களோட போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாகவே இருக்கும். என் பேர் மோத்திலால் சஞ்சய். நான் இங்கே கேப்ஜனில் ஒர்க் பண்ணிருக்கேன். இங்கே 2 மந்த்ஸாக இங்கே தான் சாப்பிட்ருக்கேன். டெய்லி பேசிஸில் இங்கே தான் சாப்பிட்றேன். நான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கனால இங்கே ஃபுட் இங்கே இருக்க ஏரியாவில் இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ஓகே. வீட் பண்ண ஃபுட் மாதிரி நல்லாயிருக்கு எனக்கு. டேஸ்ட்டே சூப்பராக இருக்குது. அதாவது இங்கே இருக்க சரௌண்டிங்கில் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய கல்ல சாப்பிட்ருக்கேன். ஒரு 6-7 கல்ல சாப்பிட்ருக்கேன். இங்கே வந்து ஆவரேஜோட அதிகமாக தான் இருக்குது. 150 ரூபாய்க்கு உள்ள காம்போவில் வந்து சில்லி சிக்கன் வந்துடும். சில்லி மீன் வந்து பொரிச்ச மீன் வந்துடும். இது வந்து ரத்த பொரியல் வித் முட்டை பொரிச்சு போட்டு அதோட சேர்ந்து வந்துடும். சிக்கன் கிரேவி வந்துடும். முட்டை வந்துடும். இது இல்லாமல் நாங்கள் வந்து அப்பப்போ நாங்கள் வந்து தீர நாங்கள் செஞ்சு நாங்கள் வச்சுக்குவோம். நாங்கள் ஏன்னா சூடாக நாங்கள் போட்டு தருவோம் கஸ்டமருக்கு. என் பேர் சங்கர். இங்கே டார்லிங் ஷோரூம் ஒர்க் பண்ணுறேன், நியூ பஸ் ஸ்டாண்டில்.
சரி ஓகே விசிட் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். 150க்கு ஒர்த்து தான். ஏன்னா ஒரு ரத்த பொரியல், சிக்கன் ஒரு கொடுத்துருக்காங்க, ஒரு மீன் ஒரு பீஸு, காடை சில்லி கொடுத்துருக்காங்க. வேல்யூபிளாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரு விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஒர்த்து தான். 150 ரூபாய்க்கு ஒர்த்து தான். சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம இந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு அப்புறம் இவங்க எந்த அளவுக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம அண்ணனும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல நல்ல பெரிய தலைவலையாக கொண்டு வந்து வச்சு அதிலே பார்த்தீங்கன்னா சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் வரிசையாக ஒவ்வொன்றா கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 150 ரூபி காம்போ ஆஃபர் தான். ஸோ இதில் நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ஒயிட் ரைஸு, இது கூடவே பார்த்தீங்கன்னா முட்டை, சில்லி சிக்கன், ஒரு பெரிய பொரிச்ச பாரமீன் பீஸு, இது கூடவே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல், அதுக்கப்புறம் வந்து குழம்பு ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, அப்புறம் ரசம், மோர், இது எல்லாத்தையுமே கொடுத்து வெறும் 150 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. சரி ஓகே, இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் வந்து நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டத்தையுமே பார்த்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வைஸ் பின்னிட்டாங்க. குழம்புமே பார்த்தீங்கன்னா இதுக்கு சளைச்சது இல்லைங்கிற மாதிரி அதுவுமே டேஸ்ட் வைஸ் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு ரெண்டுமே பிடிச்சிருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ரசத்தோட முடிச்சுக்கோங்க, பக்காவான காம்பினேஷன் இருக்கும். இது மட்டும் இல்லை மக்களே, இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மற்ற ஹோட்டலில் கிடைக்கிற எல்லா ஐட்டமும் இங்கேயும் கிடைக்கும். உங்களுக்கு பரோட்டா, தோசை, பூரி எல்லாமே இங்கேயுமே உங்களுக்கு கிடைக்கும். நைட் டைம் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட சைனீஸ் ஐட்டமும் கிடைக்கும் மக்களே. லைக் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம், இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாபா ஸ்டைலில் என்னென்ன கேட்குறீங்களோ அதுவுமே இங்கே வந்து கிடைக்கும். என்ன கேட்டிங்கன்னா ஃபேமிலியோட எல்லாம் அந்த பக்கம் போகிறீங்க, ஒரு நல்ல கடையாக சொல்லுங்கள் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த கடையை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு பக்காவான ஸ்பாட் இது. ஸோ நீங்களும் இந்த பக்கம் போனால் கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இந்த ரெஸ்டாரண்ட்டோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், கூகுள் மேப் லொக்கேஷன் இது எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மக்களே. இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து எனக்குமே ஒரு மாதிரி போரிங்காக தான் இருக்குது. இதை பார்க்குற உங்களுக்குமே கன்ஃபார்மாக போரிங்காக தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு தெரிஞ்சதான் அதுக்கான வீடியோவை என்னால் ரெடி பண்ண முடியும். இப்போ வந்து ஃபுட்டை தவிர மற்றபடி இந்த ஊரில் இது ஸ்பெஷல், அந்த ஊரில் அது ஸ்பெஷல், அந்த மாதிரி என்கிட்ட சொன்னீங்கன்னா அதை நான் வீடியோவை எடுத்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கீழே வந்து எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் MK. பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.